வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சனையை இரட்டை வேடம் போடுவதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற தாய்மொழி மகத்துவ மாநாட்டில் அக்கட்சி நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மகத்துவ மாநாடு புதுச்சேரி நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திடலில் நடைபெற்றது. நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய கட்சியின் நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் ஒவ்வொருவரின் தாய்மொழியும் பெருமைக்குரியது. அதை போற்றும் வகையில் எங்கள் கட்சி சார்பில் முதல் மாநாட்டை நடத்துவதாகவும் எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மாநாட்டு மூலம் புதுச்சேரி மக்களுக்கு தெரிவிக்கிறோம். சேர சோழ பாண்டியர்களும் நமது தலைவர்களும் நமது அடையாளமாக உள்ளனர். அனைத்து துறைகளிலும் நமது முன்னோர்கள் சிறப்பாக இருந்து காட்டிவிட்டு சென்றுள்ளனர். அவையாவும் நம்மை ஆண்டவர்களால் மறைக்கப்பட்டு விட்டன. நம்மை நாமே மோசமாக நினைத்து கொள்ளும்படியாக செய்துவிட்டனர். நான் சிறுவயதில் தமிழில் பேசினால் என் பள்ளியில் இலக்காரமாக நினைப்பார்கள். அப்போது தாய்மொழி பெருமை தெரியவில்லை. திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சனையை இரட்டை வேடம் போடுகின்றன. இலங்கையில் நடந்த இன துரோகத்தையும் நாம் மறந்துவிட முடியாது. லெமுரியா என்கின்ற குமரிக்கண்டத்தில் இருந்துதான் நமது முன்னோர்கள் தமிழர்களாக வளர்ந்து வந்தனர். ஒடிசா பாலு என்பவர் இதை ஆதாரத்துடன் நிரூபித்தார். கண்ணகிக்கு சிலை வடிக்க சேர மன்னன் இமயம் சென்று கல் கொண்டு வந்தான். கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை, ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் போன்றவை எல்லாம் தமிழர்களின் பெருமையாக இருந்தன. தமிழர்களின் தற்காப்பு கலைதான் குங்ஃபு கலையாக பரிமாணம் பெற்றிருக்கிறது. எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மேடையில் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். புதுச்சேரி, சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் போல ஏன் மாறக்கூடாது? விடுதலை பெற்றும் நமது மாநிலம் இன்னும் சுத்தமான குடிநீரை பெற முடியாமல் இருக்கிறோம். இதற்கெல்லாம் தீர்வு காணத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். 2050 புதுச்சேரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளை எல்லாம் வடிவமாக வைத்திருக்கிறேன். அதற்காக நான் குரல் கொடுத்து புதுச்சேரி மாற்றி காட்டுவேன் என்று உங்களிடம் உறுதியளிக்கிறேன். இருக்கிற தொழிலை விட்டுவிட்டு அரசியல் எதற்கு என கேட்கலாம். வெளிநாடு செல்கின்ற போதெல்லாம் நமது ஊரும் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதன் விளைவுதான் எல்ஜேகே கட்சியாக வந்திருக்கிறது. கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து துறைகளிலும் புதுச்சேரி முன்னோடி மாநிலமாக மாற்றுவதே எனது லட்சியம். அதை நோக்கிய பயணத்தை தொடர்கிறேன் என்றார். இதனிடையே மாநாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை தலைவர்களாக திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், காமராஜர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அப்துல் கலாம், இரட்டைமலை சீனிவாசன், சுப்பையா, அஞ்சலி அம்மாள், வீரமங்கை குயிலி ஆகியோரை அறிவித்தார் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின். வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் 2026 ஆண்டிற்கான டைரி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் 2026 ஆண்டிற்கான டைரி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன், மங்கலம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நடராஜன், வில்லியனூர் சிவகணபதி நகர் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சேகர், முன்னாள் காவல் அதிகாரி ஜெயமூர்த்தி, ஜெயராமன், புஷ்பதாஸ், குமாரசாமி, முன்னாள் ராணுவ அதிகாரி வேல்முருகன், திருமால், முன்னாள் காவல் அதிகாரி மன்னார், திருநாவுக்கரசு, பிரபுராஜ் என்கிற வெங்கடேசன், சரவணன், தொகுதி பொருளாளர் குணசேலன், பாண்டியன் நகர் பாண்டியன், சிவகணபதி நகர் இளைஞர்கள் அரவிந்த், சரத்குமார், மிதுன், ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் மாவட்ட செயலாளர் உதயகுமார் மற்றும் சிவகணபதி நகர் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வர இருக்கிற தேர்தலில் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், எடப்பாடியார் கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என காரைக்காலில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் ONGC நிறுவனத்தில் பணிபுரியும் அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் கொடியேற்று விழா இன்று காரைக்கால் ONGC அலுவலக வாயில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்று தொழிற்சங்க கொடியினை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளருமான OS மணியன் ஏற்றி வைத்து தொழிற்சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம், முன்னாள் அமைச்சர் ஜெயபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆசைமணி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மறைந்த அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு தலா 10,000 ஊக்கத்தொகை அண்ணா தொழிற்சங்க நாகை மாவட்ட செயலாளர் STR ஐயா என்கிற SR சிவபெருமாள் ஏற்பாட்டில் 6 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி பெண்களுக்கு நலத்திட்ட உதவியும் வழங்கப்பட்டது. அப்போது நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன், சங்கத்தின் கோரிக்கைகளை ஏற்று கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராடுகிற இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனவும், வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும்,
இதற்கான முயற்சியை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் எனவும், ஒவ்வொருவரும் தன்னை வேட்பாளராக நினைத்து பணியாற்ற வேண்டும் எனவும், வெற்றி ஒன்றே குறிக்கோள் என்பதில் அழுத்தம் திருத்தமாக முழு முயற்சியோடு போராட வேண்டும் என்று அவர் பேசினார். புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள 108 அடி உயர சதாசிவ மூர்த்தி சிவன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதன் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அகத்திய முனிவருக்கு சிவன் காட்சி கொடுத்ததன் நினைவாக கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 108 அடி உயர சதாசிவ மூர்த்தி சிவன் சிலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் 3 மாடி பீடத்தில் 108 அடி உயரத்தில் 5 முகங்கள் 10 கைகள் கொண்ட சதாசிவ மூர்த்தி மடியில் மனோமணி அம்மன் அமர்ந்த நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 3 மாடியில் அமைக்கப்பட்டுள்ள கோவில் அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 சன்னதிகளும், 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கு 12 சன்னதிகளும், 3வது தளத்தில் 9 நவ கிரகங்களுக்கு 12 சன்னதிகளும் என மொத்தம் 108 லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி சிறப்புமிக்க சதாசிவ மூர்த்தி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் முதல் கால யாகசாலை பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் 20ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து கடம் புறப்பாடுடன் சிவ வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தில் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் வில்லியனூர், புதுச்சேரி, பாகூர், தவளக்குப்பம், உருவையாறு, மங்கலம் உள்ளிட்ட புதுச்சேரி பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சதாசிவ மூர்த்தி சிவனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சேர திரண்டதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேலும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு அமைப்பினர் சார்பிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜீவா நகரில் நடந்த 49ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 49ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற்றது. நேற்று காலை கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதன் பிறகு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. சிம்ம வாகனத்தில் விஸ்வரூப அலங்காரத்தில் மயானத்திற்கு அங்காளம்மன் புறப்பட்டார். வழியெங்கும் அங்காளம்மன் முன்பு பல்வேறு வேடமிட்ட பக்தர்கள் நடனம் ஆடியபடி சென்றனர். ஜீவாநகர் மயானத்தை அங்காளம்மன் சென்றடைந்ததும் அங்கு அவருக்கு சிறப்பு வழிபாட்டுடன் பிரம்ம கபாலத்தை அங்காளம்மன் ஆட்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இதையடுத்து மயானத்தில் படைக்கப்பட்ட பொருட்களை பக்தர்கள் மீது பூசாரிகள் சூறைவிட்டனர். அவற்றை போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்கள் சேகரித்தனர். மயான கொலையில் வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் கவுன்சிலர் கணேசன், தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காக்கையாந்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவில் 48 நாள் மண்டல அபிஷேகத்தில் ஜீவா குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த 20ஆம் நாள் பூஜையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையாந்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததை முன்னிட்டு 48 நாள் மண்டல அபிஷேக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 20வது நாள் நிகழ்வில் ஜீவா குடும்பத்தினர் நடத்தினர். அபிஷேக பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பரோட்டா மற்றும் வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் மாலை அணிவித்து ஊர் மரியாதை செய்தனர். அதனை அடுத்து அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஊர் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெரியவர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் 11 லட்சம் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள நிலையில் கோவில் திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து திருப்பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்வையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மேலும் ஆலய பணியை துரிதமாக முடிக்க ஆலய நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிக்காக தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 11 லட்சம் நன்கொடையை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் உழவர் சந்தையில் புகுந்த 6 அடி நீள சாரை பாம்பை வனத்துறை ஊழியர் லாபகமாக பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தார். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இங்குள்ள 34ஆம் எண் கடையில் தேன்மொழி என்பவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். ஓய்வு நேரத்தில் காய்கறிகளை பெட்டியில்
ஓய்வு நேரத்தில் காய்கறிகளை பெட்டியில் அவர் அடுக்கச் சென்ற போது 6 அடி நீள சாரைப்பாம்பை இருந்ததைக் கண்டு கூச்சலிட்டார். இதனால் உழவர் சந்தையில் இருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். அங்கு வந்த வேளாண் அலுவலர்கள் பாம்பு இருப்பது குறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் விரைந்து வந்து உழவர் சந்தை கடைக்குள் பதுங்கியிருந்த 6 அடி நீள சாரை பாம்பை அரை மணி நேரம் போராடி லாபகமாக பிடித்து பாதுகாப்பாக கொண்டு சென்றார். அனுமதி இல்லாத படகு கவிழ்ந்ததில் பெண் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து சப் கலெக்டர் தலைமையில் அதிகாரிகள் உப்பளம் துறைமுகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். வீராம்பட்டினத்தில் நேற்று முன்தினம் கடலுக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்று அனுமதி இல்லாத படகு கவிழ்ந்து பெண் ஒருவர் இறந்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து கலெக்டரின் உத்தரவின் பேரில் தனியார் படகு குழாம்கள் மூடப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் படகுகள் நேற்று மெரினா படகு குழாம் மற்றும் உப்பளம் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சப் கலெக்டர் புத்தி அகில் தலைமையில் வருவாய், மீன்வளம், துறைமுகம், சுற்றுலா மற்றும் கடலோர போலீஸ் அதிகாரிகள் குழுவினர் நேற்று மாலை உப்பளம் துறைமுகத்தை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். அப்போது பயணிகளை ஏற்றி செல்லும் படகின் உரிமம், பாதுகாப்பு, படகு ஓட்டுநரின் லைசன்ஸ் உள்ளிட்டவைகளை குறித்து சப் கலெக்டர் ஆய்வு செய்தார். ஆய்வில் மெரினா படகு குழாமில் 45 நிறுவனங்களில் 120 படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த படகுகளை இயக்குபவர்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்படுகிறது. இந்த படகுகளை ஓட்டுபவர்கள் மூலம் படகு விபத்து நடப்பது தெரியவந்தது. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 5 பேர் ரூபாய் 81,000 ஏமாந்துள்ளனர். புதுச்சேரி சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் வீட்டிலிருந்தே பகுதி நேர வேலையாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 30,000 முதலீடு செய்து அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் பிள்ளையார் குப்பத்தை சேர்ந்த பெண் 30,565, குர்மாம்பேட்டையை சேர்ந்த பெண் 11,600, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 6,899, சிவசக்தி நகரை சேர்ந்தவர் 2,500 என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 81,564 இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தங்கம், வெள்ளி பொருள்களுக்கு பதில் திருமண சீர்வரிசையாக விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிய மணமக்கள் திருமண விழாவில் நிகழ்ச்சி. ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் மணிகண்டன். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக இலவசமாக ஆம்புலன்ஸ் ஓட்டி வருகிறார். இவருக்கும் பாத்திமா ஷைலா என்பவருக்கும் நேற்று முன்தினம் காலை திருமணம் நடைபெற்றது. தற்போதைய காலகட்டத்தில் திருமணம் என்றாலே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதும் தங்கம், வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த பொருள்களை சீர்வரிசையாக கொடுப்பதும் வழக்கம். இன்றைய நிலையில் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இவர் தனது திருமணத்தை எளிய முறையில் அவரது குலதெய்வம் திரௌபதி அம்மன் கோவிலில் செய்து கொண்டார். மேலும் சீர்வரிசையாக கொடுக்கும் தங்கம், வெள்ளி, வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றிற்கு பதிலாக மாணவர்கள் உடல்நலன் கருதி விளையாட்டு உபகரணங்களை சீர்வரிசையாக அவரது நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து பெற்று அதனை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு திருமண சீர்வரிசையாக வழங்கினார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆம்புலன்ஸ் டிரைவர் மணிகண்டன் கூறுகையில், செல்போனில் மூழ்கி கிடக்கும் மாணவர்கள் ஓடி ஆடி விளையாட வேண்டும். இந்த விளையாட்டு உபகரணங்களை வழங்கியது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். விழுப்புரம் தாலுகா மண்டகப்பட்டு வெள்ளாளங்குப்பத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசனா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரம்மஸ்ரீ நந்தியடிகள் சுவாமிகளின் 98வது ஆண்டு குருபூஜை விழாவை முன்னிட்டு இன்று காலை 9 மணி அளவில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. காலை 11 மணிக்கு மேல் நந்தியடி சுவாமிகளின் திருவடி பூஜையும், நைவேத்திய மகேஸ்வர பூஜையும், பிற்பகல் 1:30 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. இங்கு நடைபெறும் குரு பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு கல்வியில் மேம்பாடும், பிள்ளை இல்லாதவர்களுக்கு மக்கள் செல்வமும், நோயாளிக்கு சுகமும், வேண்டுபவர்களுக்கு குறையா செல்வம் வந்து சேரும் என்பது ஐதீகமாக உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ நந்தியடி சுவாமிகளின் பக்தர்கள் மற்றும் வெள்ளாளங்குப்பம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சேந்தனத்தம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் எம்எல்ஏ தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியும் சேந்தனத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ காத்தவராயன் ஆகிய பரிவாரங்களை கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமையன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியானது சனிக்கிழமை பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று காலை மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை ஆரம்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரம், மகா கும்பாபிஷேகம் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான AK சாஜய் சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் தீபாரதனம் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான AK சாஜய் சரவணகுமாருக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜய் சரவணகுமார் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் சேந்தநத்தம் கோவில் நிர்வாகிகள், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராமலிங்கம், நிர்வாகிகள் முருகையன், ஆறுமுகம், தேவநாதன், சரவணன், அண்ணாமலை மற்றும் ஊர் இளைஞர்கள், பார்த்தசாரதி, பாண்டியன், ரகு, ஜவஹர், ஊர் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சத்தியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக திருத்தவாரை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கும்பியூன் ஊதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக திருத்தவாரை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று இரவு 7 மணி அளவில் காலை கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெறுகிறது. இதில் தினம்தோறும் ஒவ்வொரு வாகனம் என 2ஆம் நாள் ரிஷப வாகனத்திலும், 3ஆம் நாள் இந்திர விமான வாகனத்திலும், 4ஆம் நாள் முத்துப்பல்லக்கு வாகனத்திலும், 5ஆம் நாள் சந்திர விமானத்திலும், 6ஆம் நாள் யானை வாகனத்திலும், 7ஆம் நாள் சூரிய விமானம், சந்தன காப்பு நிலை மணி அலங்காரத்திலும், 8ஆம் நாள் குதிரை வாகனத்திலும் சுவாமி வீதி உலா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. 9ஆம் நாள் சிறப்பு திருமஞ்சனமும், 10ஆம் நாள் முக்கிய நிகழ்வாக 10ஆம் நாள் உற்சவமாக சங்கராபுரணி நதிக்கரையில் வடபுறத்தில் சுவாமி அதிகார நம்பி காட்சியுடன் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஊதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.